ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். எதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 2 குரூப் ஏக்கான கொஷினுக்கான ஆன்சர் தமிழ் அந்த 100 கொஸ்டினுக்கு எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்விஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் தான் எப்பவுமே இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஜிகே 100 கொஸ்டின் இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிகே வச்சுட்டு அப்புறம் தமிழ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அதே மாதிரி தமிழும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸினெல்லாம் சொல்லிட முடியாது. புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் இருக்காங்க. ஆவரேஜாக எவ்வளோ போடலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக படிச்சுக்கு ஒரு 90 வரைக்கும் போடலாம். ஒரு 95 அபோன்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? அப்போது ஒரு 90 கொஸ்டின் வரைக்கும் ஆவரேஜாக போட்டுடலாம் ஈஸியாக. அப்போது தமிழோட அந்த 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தான் இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தமிழ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து வேர்ச்சுவல் கண்டறிகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதில் 9 தான். அப்போ 9 தான் எனக்கு டேரெக்டாக பார்த்தோன்னே ஆன்சர் போடனாலும் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியாவது ஆப்ஷனே இதை போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ 9 தானுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வேர்ச்சுவல் கேட்டிருக்காங்க. அப்போது நஞ்சு. இப்போ 9னா வினைச்சு வரும், வினை எச்சம் வரும், இதெல்லாம் வந்து வினை முற்று வரும். அந்த 5 இதுக்கு சம்மந்தமெல்லாம் வரும். அப்போ ஆன்சர் வந்து வேர்ச்சுவல் கண்டறிகை ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 9 தானுக்கு வந்து நஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் படி என்னும் மேற்சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம். அப்போ தன்மையில் இருக்கணும், ஒருமையில் இருக்கணும், அப்போ எதிர்காலத்தை குறிக்கணும். அப்போ அது மாதிரி வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். படிப்பேன். படிப்பேன் வந்து தன்மையில் இருக்குது, அது வந்து எதிர்காலத்தை குறிக்குது. அதனால வந்து தன்மையில் ஒருமையில் எதிர்காலம் கேட்குறாங்க. அப்போ படிப்பேன்ன்றது கரெக்டான ஆன்சர் 102. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எது சரியான விடைத்து கேட்டிருக்காங்க. அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மேட்ச் பண்ணது தப்பாக பண்ணியிருக்காங்க. மீ வான் அப்படின்றத வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். மீ அப்படின்றது வான். நெக்ஸ்ட் 104வது கொஸ்டின் பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொருத்துக்களை கேட்டிருக்காங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியில் தவறானது, சரியானது, தவறானது அது மாதிரி வச்சுட்டு இப்போ எப்படி வச்சிருக்காங்கன்னா பொருத்துகள் கேட்டிருக்காங்க. இப்போ பையனா நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இளமை. அப்போ இதில் வர ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒன்று தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாவே பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டு போயிடலாம். அப்போ ஆப்ஷன் டெல்லி. 104க்கு டெல்லி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 105வது கொஸ்டினுங்க. இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து டிஎன்பிசியில் குரூப் 4ல், குரூப் 2ல், குரூப் 3ல் எல்லாத்துலேயும் ப்ரிலிம்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்குற கொஸ்டின். குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்ற எதாவது சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கட்ராய். ஆன்சர் டெல்லி. 105க்கு டெல்லி ஆன்சர். நெக்ஸ்ட் 106வது கொஸ்டின் பாருங்க. 106வது கொஸ்டின் அன்னை முத்துலட்சுமி. அப்போ முத்துலட்சுமி எதுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புற்றுநோய் மருத்துவமனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈஸியாக கிளிக் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தெரிஞ்ச போதும் ஆப்ஷன் 4வதுல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து 4 ஆன்சர் வந்து புற்றுநோய் மருத்துவமனை. அப்போ 106க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் 107 பாருங்க. சங்க இலக்கியத்தில் ஆலவாய் என்ற பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். ஆலவாய் அது வந்து நம்மளுக்கு வந்து நாட நகரத்தில் அந்த மதுரை நகரம் பற்றி பேசும்போது அது வரும். ஆன்சர் வந்து மதுரை. ஆலவாய் எதை சொல்லுவாங்கன்னா மதுரையை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 108வது கொஸ்டின். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. தென்னிந்தியாவில் வந்து யார் போட்டாங்கன்னா முத்துராமல் இங்கே அவருக்கு போட்டாங்க. ஆன்சர் சீல இருக்கு. ஓகேங்களா? அதே வந்து வட இந்தியானா நம்மளுக்கு திலகர் வரும். நெக்ஸ்ட் 109வது கொஸ்டின். 109வது கொஸ்டின். சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. அப்போ சீராபுராணம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் காதிர் மரைக்காயர். அது வந்து வள்ளல் சீதைக்காய் அவரோட இன்னொரு பேர். ஆனால் முடிவுறதுக்கு காரணம் யார் பார்த்தீங்கன்னா சீதைக்காய் செத்த பிறகு அதுக்கப்புறம் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா அபுல் காசிம். அப்போ ஆன்சர் வந்து டெல்லி. 109. 110 பார்த்தீங்கன்னா 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செயல் தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, கண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதனால் பார்த்தீங்கன்னா எதுகையால். ஆன்சர் வந்து பாம்பே. இப்போ எதுகையால் 2 அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படுவதான் கண்ணி. ஆன்சர் டெல்லி. பாம்பே. ஆன்சர் பாம்பேல இருக்கு எதுகை. நெக்ஸ்ட் 11. நெக்ஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொருத்துக்களை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. அப்போ விசும்புனா பார்த்தீங்கன்னா வானம். விசும்புனா வானம். 2 ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் துளை என்னன்னா துலாக்கோல். ஓகேங்களா? துலாக்கோல். சணல். அப்போது நெக்ஸ்ட் மறுப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தம். கடைசி 1ல் முடியணும், ஃபர்ஸ்ட் 4ல் ஸ்டார்ட் ஆகணும். ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து 111க்கு ஏ. 112. இப்போ கீர்த்தனை நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? கீர்த்தனை எந்த வகைகளாக ஒன்று. கீர்த்தனை எதுக்கு பாடம்? நம்ம பக்தி பாடலில் தான் கீர்த்தனைன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சியில் இருப்பாங்க. அப்போ கீர்த்தனைன்றது பக்தி பாடல். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 13வது கொஸ்டின். நம்மளுக்கு வந்து
வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. வஞ்சினாவே நம்மளுக்கு ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை ரெண்டு வரும். அது ரெண்டுமே எதை பற்றி பேசுனா கனி முன்னேர் கனி முன்னிறை. அப்போ கனியில் வந்தால் தான் வந்து ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பியில் இருப்பாரு. தேமாங்காய் புலி மாங்காய். அப்போ இந்த கனியை வச்சு தான் ஆப்ஷன் போட்டிருந்தேன் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ பி வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சொல்லின் வகையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. சொல்லின் வகை வெண்மை. வெண்மைன்னா என்னது? வெள்ளையா இருக்குது. அப்போ அது ஒரு வண்ணம். அப்போ வண்ண பண்பு பெயர். ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் 115 வஞ்சி விருத்தம் என்பது. வஞ்சி விருத்தம் என்பது நான் கேட்டிருக்காங்க. வஞ்சி விருத்தம் என்றது நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் பாம்பே. சிந்தடி நான்கடியால் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது. அப்போ ஆன்சர் பாம்பேல இருக்கு. வஞ்சி விருத்தம் என்பது ஆன்சர் பாம்பே. 116 கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயல். இயல்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிதுனா ஆணினா வாரம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈசம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து, இது மெய் எழுத்து. அப்போ உயிர் முதல் மெய் ஈறு. அப்போ உயிர் முதல் மெய் ஈர் எங்க இருக்கு? உயிர் முதல் மெய் ஈர். அப்போ ரெண்டுக்கு வருது. மேட்ச் பண்ணாங்க ரெண்டுக்கு வருது. அதான் லாஸ்ட் வரம். இது வந்து உயிர் மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது. இவு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அப்போ இது மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது, மெய் எழுத்துலேயே முடியும். மெய் முதல் மெய் ஈர். அப்போ 3க்கு. அப்போ 4க்கு. அப்போ அதே மாதிரி ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க? 2ல ஸ்டார்ட் ஆகி 3ல முடியுது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் வந்து 116க்கு ஏ. நெக்ஸ்ட் 117 பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா நம்மளுக்கு வந்து தேவநேய பாவனார். ஆப்ஷன் பி தேவநேய பாவனார் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். நெக்ஸ்ட் 118 உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றில் தொடராக எழுதிய இதை எதுன்னு கேட்டா எதில் எழுதுனா பார்த்தீங்கன்னா என் சரிதம். அது வந்து எதில் எழுதுனா பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் எழுதியிருப்பாங்க. இது பழைய புக் டேட்டா. ஓகேங்களா? ஆன்சர் டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட் 119 தமது கட்டுரை வழியாக உயர்தனிச்ச மொழின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பரிதிமார் கலைஞர். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க? பரிதிமார் கலைஞர் ஆப்ஷன் டெல்லியில் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 120 புறப்பொருள் திணையில் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ திணையில் வந்து சொல்லணும்னா முழு மொழி காஞ்சில் தான் வந்து நம்ம காஞ்சி திணையை பற்றி சொல்லணும். அப்போ நிலையாமை பற்றி சொல்றது ஆப்ஷன் பியில் இருக்கு. காஞ்சி திணை 120க்கு ஆப்ஷன் பாம்பே. 121 வெண்குடைன்றது நான் இலக்கண குறிப்பிட்டு ஈஸி பண்பு தொகை. அப்போ வெண்குடைன்றது நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்பு தொகை ஆப்ஷன் டெல்லி. 122 திரிகடகம் ஈஸியாக சொல்லிடலாம். திரிகடகம் ஆசிரியர் வந்து நல்லாதனம். திரிகடகத்தோட ஆசிரியர் வந்து நல்லாதனார் ஆப்ஷன் சி. திரிகடகத்தோட ஆசிரியர் நல்லாதனா. சிரிங்கி பேரம் அந்த ஊர்ல தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குகன். ராமனை மீட் பண்ண போகும்போது அப்போ குகனை பற்றி சொல்லும்போது சிரிங்கி பேரத்தில் இருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் பாம்பே. 123 124 பார்த்துங்க. 124 அனகன் என்ற பெயர் யாரை குறிக்கிறா? ராமன். அனகன் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரை குறிக்கிறா? ராமன் குறிய ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நேல் போல தொடர்வான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12th புக்கில் நம்மளுக்கு புக் பேக்கா கொஸ்டினாகவே இருக்கு. அப்போ வடிவ ஊமை நிலை போல தொடர்வான்றது எந்த ஊமைன்னு பார்த்தீங்கன்னா வடிவ ஊமை ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுப்பார் கைப்பிள்ளை என்னது? யார் எதை சொன்னாலும் அப்படியே அதை யோசிக்காம சொல்றது. அப்போ யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்குது தான் வந்து எடுப்பார் கையில் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 127 அப்துல் நேற்று வருவித்தான். அப்போ விபி என்ற விகிதிகள் வந்தால் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறவினை. அப்போ ஆன்சர் வந்து பிறவினை பாம்பே. 127 பாம்பே ஆன்சர். நெக்ஸ்ட் 128 ரினைசன்ஸ் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மறுமலர்ச்சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. அதுதான் சி. 129 பிழையான தொடர். அப்போ தப்பு எதுன்னு கேட்குறாங்க? கல்லில் நாள் உரித்தல். இது வந்து இயலாத செயல். அப்போ ஆன்சர் வந்து ஏ. கல்லில் நாள் உரித்தல் இயலாத செயல். அதை ஆராய்ந்து பாராமல் சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 130 சந்திப்பு ஏற்ற தொடர் கேட்குறாங்க. இப்போ சந்திப்பு ஏற்ற தொடர் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டெல்லியில் இருக்கு. பார்த்துங்க செக் பண்ணிங்க. எல்லாத்துலேயும் இப்போ மிஸ் ஆகாம மாறணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 131 தவறான இணை கண்டறி கேட்டிருக்காங்க. அப்போ தவறான இணை இதில் வந்து பார்த்தீங்கன்னா முரணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா உடன்பாடுன்றது தப்பு. அப்போ மாறுபாடுன்றது கரெக்டான வரணும். அப்போது தவறான இணை ஆப்ஷன் ஏ 131. நெக்ஸ்ட் 132 தெம்மாங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சருக்கு வந்து ஃபைனல் ஆன்சருக்கு செக் பண்ணிப்போம். கண்டிப்பாக இந்த பிஓ இல்லை சியில் இருக்குது வராது. இதே நெட்டில் நம்மளுக்கு வந்து புக் சோர்ஸோ நெட் சோர்ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தேன் குட்டல் பாங்குன்னு பிடிச்சிருக்காங்க, தென் குட்டல் பாங்குன்னு பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரணும். ஆன்சருக்கு வந்த போது ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்லில் தைலம் போல் எங்கு நிறைந்தார். இது வந்து என்ன ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் இது மாதிரி எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடைக்காட்டு சித்தர். ஆன்சர் வந்து இடைக்காட்டு சித்தர். எல்லில் தைலம் போல் அப்படின்னு எழுதுனது வந்து இடைக்காட்டு சித்தர். ஆன்சர் பாம்பே.
நெக்ஸ்ட் திருப்பல்லாண்டு பாடியார். திருப்பல்லாண்டு பாடியார் நம்மளுக்கு வந்து திருப்பல்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சைவத்துலேயும் வரும், வைணவத்துலேயும் வரும். வைணவத்தில் யார் பாடியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் பாடியிருப்பார். ஓகேங்களா, திருப்பல்லாண்டு பாடியார் 134 சி பெரிய ஆழ்வார். நெக்ஸ்ட் தர்மசேனர், வாகீசர் இது மாதிரிலாம் பெற்ற பெயர் கொண்டது யார் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். ஆன்சர் ஏ 135 ஏ. நெக்ஸ்ட் 136 தமிழ் 3000 பாடல்கள் கொண்டதால தமிழ் 3000 சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம், திருமூலர். ஓகேங்களா, பி. நெக்ஸ்ட் 137 இன்று நம் உண்ணுகிற தம்பி. அப்போ தம்பின்னு வந்து பொங்கல் புதுநாள் மாண்பை பற்றி யார் பேசியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து அண்ணா பேசியிருப்பார். அப்போ பேரறிஞர் அண்ணா. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 138 சென்ட்ரிக்கு இளைமுறைக்கு. இதில் வந்து 9th வரும். 9th நம்மளுக்கு உரைநடையில் வரும்போது சென்ட்ரிக்கு இளைமுறைக்கு புது புது வழிகளில் யார் எழுதிப்பார்? ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் 138 சி. நெக்ஸ்ட் 139 பாவலர் மணி. யாரு? பாவலர் மணி. கவிஞர் யாரு? பாவலர் மணி, வாணிதாசன். ஆன்சர் சி. பாவலர் மணின்றது யார் பார்த்தீங்கன்னா வாணிதாசன். நெக்ஸ்ட் 140 அகரவரிசை கேட்குறாங்க. அப்போ அகரவரிசை இதுக்கான ஆன்சர் வந்து பாம்பேயில் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் காவரிசை வரணும். அப்போ கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம் இந்த ஆர்டரில் வரணும். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் 141 பார்த்தீங்கன்னா வினை எச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வினை எச்சம்னா எதில் முடியும்னா ஈ இல்லை ஊ அப்படின்ட்டு முடியணும். இப்போ ஓடியே இது வந்து பெயரச்சம் வந்துடும். அப்போ ஓடி ஈயில் முடியுது. அப்போ வினையச்சம் ஓடி. ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட் வினை முற்று கேட்குறாங்க. 142 வினை முற்று கேட்குறாங்க. வினை முற்று பாருங்க வா, அப்போ முடியணும். அப்போ வந்தான், இதை வந்து வினை முற்று. ஓகேங்களா, ஆன்சர் சி 142. நெக்ஸ்ட் 143 பாருங்க. 143 வழக்கறிஞராக பணியாற்ற வழக்கறிஞராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையில் வேலை செஞ்சிருப்பார். அவர் யார் பார்த்தீங்கன்னா நா. பிச்சைமூர்த்தி. ஆன்சர் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொறுத்துக காந்திய கவிஞர் யார்? காந்திய கவிஞர் வந்து நம்மளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். அப்போ ரெண்டில் வர ஒரே ஆப்ஷன் ஏ தான். அப்போ இது மாதிரி இன்னைக்கு நடந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழில் ஃபுல்லாக மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாமே ஒன்று தெரிஞ்சவே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் 145 பிசிராந்தையார் யார்? நாடக நூல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் உணவு உடை அடிப்படை தேவை அடுத்து புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அப்போ அறிஞர் அண்ணாவை பற்றியே 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 147 யாழின் வகைகள். நம்மளுக்கு வந்து யாழின் வகையில் 7 வருது. நம்ம புக்கில் இன்னும் எத்தனை வகை கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ புக்கில் நம்மளுக்கு புக்கு டேட்டா படி 4. ஓகேங்களா, ஆன்சர் 147 4. குடிமக்கள் காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஈஸி. நெக்ஸ்ட் 149 போரேழு இந்த இடத்து 6 நெடுங்கொடி. வாரல் என்பன் கண்ணகி வந்து மதுரைக்கு போகும்போது அங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடி பறந்ததுன்ற மாதிரி தன் குறிப்பை ஏற்றி சொன்னதுனால என்ன பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்று 149 சி. நெக்ஸ்ட் 150 உமறு புலவர் எழுதிய வேறொரு நூல். உமறு புலவர் சீராபுரம் எழுதிப்பார். நெக்ஸ்ட் முதுமொழி மாலை எழுதிப்பார். ஓகேங்களா, முதுமொழி மாலை இருந்து உமறு புலவர். ஆப்ஷன் பி. 153 பெருமாள் திருமொழி யார் இருந்து? குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழி எழுதிப்பார். 151 டெல்லி. நெக்ஸ்ட் 152 மாணவர்களுக்கே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சீருடை இல்லையான்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்டால் என்ன பண்ணுவார்? கொடுக்க போறாருன்னு ஆன்சர் டெல்லி கொடை வினா. ஓகேங்களா, ஆன்சர் டெல்லி 152. 153 இப்போ விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. பரிவாதினி அப்படின்னு சொல்லிட்டு வீணை இருக்கான். அது வந்து பல்லவ மகேந்திரன் காலத்தில் இருந்தால் கூறப்பட்டது. அப்போது பல்லவ மகேந்திரன் காலத்தில் இருந்தால் கூறப்பட்டோம் வீணை எது? ஆப்ஷன் டெல்லியில் இருக்குது பரிவாதினி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 154 சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன். அப்போ உணர்த்தினேன்னா தன்மையில் வருது. ஒருமை வினைமுற்று. ஓகேங்களா, ஆன்சர் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 154 பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெஞ்சாற்றுப்படை. அதில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான். குரூப் 1லையும் கேட்டிருந்தாங்க. அப்போ நெஞ்சாற்றுப்படை பி ஆப்ஷன். 156 நம்மளுக்கு வந்து தமிழ் தூதர். இதெல்லாம் எதுவுமே தெரியலனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லின் செல்வர் எல்லாருமே தெரிஞ்சது. சொல்லின் செல்வர் யாருன்னா ராபிசேன். அப்போ கடைசிக்கு 3 வரணும். கடைசிக்கு 3 வர ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தான். ஆப்ஷன் ஏ. இப்போ ஆன்சர் வந்து 156 ஏ. நெக்ஸ்ட் ஐம்பெருங்காப்பியம் என தொடரை ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மயிலைநாதர். ஆன்சர் வந்து பாம்பே மயிலைநாதர். அதோட பெயர்களும் சொன்னது ஒரு நூல் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. 158 தமிழ்தாய் நெருப்பினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் பாதுகாக்கப்பட்டது. தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாரிஸில் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க நம்ம தமிழ்நாடு ஆட்சி பண்ணும்போது பாண்டிச்சேரியில் ஆனந்த ரங்கன் நாட்குறிப்பை வச்சு தான் நம்ம வரலாறே படிக்கணும். அப்போ ஆன்சர் வந்து ஆனந்த ரங்கன் நாட்குறிப்பை பற்றி உவே சாமிநாதர் ஐயன் சொன்னது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் 158 பாம்பே.
159 ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்குறான். குருபிடம் யுக சக்தி புதிய வார்ப்புகள் இதெல்லாம் யார் எழுதுனா ஜெயகாந்தன். அப்போ ஆன்சர் வந்து எழுதாது கேட்குறாங்க ஆரம் பாம்பே. நெக்ஸ்ட் 160 ஆண்மையின் கூர்மை அப்படின்னு எதை சொல்றாருன்னா திருவள்ளுவர் வந்து பகைவருக்கும் உதவுதான்னு சொல்றது ஆண்மையின் கூர்மைன்னு சொல்றாரு. ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் 161 ஒழுகல். அப்போ ஒழுகல்னா நம்ம இலக்கணம் குறிப்போ இல்ல முடிஞ்சா என்ன பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். 162 திருக்குறள் சரியான விடை நிறைவு செய்க. அப்போ இது வந்து குறள் கேட்டிருக்கேன். குறள் தெரிஞ்சுன்னா போட்டுக்கலாம். தம்மியர் பெரியார் தமரா ஒழுகுதல். இப்போ தம்மியர் பெரியார் தமரா வன்மையில் எல்லாம் தலை எல்லாத்தோட சிறந்து பெரியாரே தன்னோட வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு குறள் சொல்லுது. அப்போ ஆன்சர் ஏ 162க்கு ஏ. நெக்ஸ்ட் 163 பார்த்தீங்கன்னா காரிகை கற்றும் கவிபாடுவதில் பேரிகை கொட்டிய பிழைப்பதுக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது புலவர் என்ன சொல்லியிருப்பான்னா கவிதை எழுதுறது கஷ்டம்னு சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் அதனால வந்து பேரிகை கொட்டி பேச்சலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஆன்சர் மோஸ்ட்லி இதுதான் வரணும். அப்படி இல்லைன்னா டியில் வரலாம். அப்போ இது ரெண்டு ஆன்சர் கீ வந்த பிறகு ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இது பி அல்லது டியை வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 164 பார்த்தீங்கன்னா ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமை. அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு மீனிங் வரணும், மறைமுகமாக இல்லாமல். அப்போ அது மாதிரி மீனிங் வருது இது மட்டும் தான். ஆளும் வேலும் பல்லுக்குறி அப்படின்னு நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்துடுது. அப்போ ஆன்சர் சி. 165 பன்னரும். அப்போ இது வந்து எதுகை. எல்லாருமே எதுகைன்னா நான் செகண்ட் லெட்டர் செக் பண்ண போகிறோம். 1 3 வந்துச்சுன்னா பொழிப்பு எதுகை. 1 3 வந்துச்சுன்னா பொழிப்பு எதுகை. ஆன்சர் சி. 166 மாந்தன் தோற்றம் தமிழ் மரபம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவனைய பாவனர். ஆன்சர் சி. ஆன்சர் சி. உலக தமிழ் மாநாட்டில் பேசியிருப்பார். நெக்ஸ்ட் 167 சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் தெரியல. ஆன்சர் கீ வரட்டும். இப்போ 3 வந்து 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வர மாதிரி சொல்லியிருக்கேன். இது 3வது கொஸ்டின் ஆன்சர் அந்த பிறகு செக் பண்ணிக்கலாம். மீதி வரைக்கும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 168 பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் மொத்த அடிகள். இது கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு வச்சிங்கனாவே மீதி எதுவுமே வராது. ஓகேங்களா? அப்போ இந்த 1 சரின்னு வரும். 1 சரி. 2வது சரியானு பார்த்தீங்கன்னா உலக இலக்கியம் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியம். இதுவும் கரெக்ட். இப்போ 1 2 சரினா இப்போ 3வது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வருது. ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 169 பார்த்தீங்கன்னா மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வகையில் சொல்லலாம். மேடை பேச்சு வந்து 3 வகைகள் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. 170 தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் எந்த காலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து முதல் தலைமுறை சேர்ந்தது. தமிழ் மணிக்கொடியின் தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எதை சொல்கிறாங்கன்னா முதல் தலைமுறை தான் வந்து நம்மளுக்கு வந்து மணிக்கொடி காலம் சொல்கிறாங்க. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறை சேர்ந்தனா முதல் தலைமுறை. ஆன்சர் 170 ஏ. நெக்ஸ்ட் பாருங்க கரகாட்டத்தின் துணையாட்டமாக எதை ஆடுறான்னு சொல்கிறோம் பாருங்கன்னா நம்மளுக்கு வந்து மயிலாட்டம் தான் வந்து கரகாட்டத்துக்கு துணையாட்டமாக ஆடுவாங்க. இப்போ 171க்கு ஏ ஆப்ஷன். மயிலாட்டம் தான் வந்து கரகாட்டத்தின் துணையாட்டம். நெக்ஸ்ட் 172 ஒலி வேறுபாடு கேட்குறாங்க. ஒலி வேறுபாடில் மாறி அப்போ சின்னரி வந்துச்சுன்னா மழை, பெரியன்னா அது வேறு மாதிரி. அப்போது சி. நீங்களா ஒலி வேறுபாடு அறிந்து மறுபடியும் அதே ஒலி வேறுபாடு அறிந்ததில் இன்னொரு கொஸ்டின். அப்போ இது அலைனா என்னன்னு சொல்லிடணும் பார்த்தீங்கன்னா புற்று. எதை வச்சு ஆப்ஷன் போடலாம். அப்போ பியில் 1 1 தான் இருக்குது அந்த சி. அப்போ அலைனா புற்று. அப்போது 3 ஸ்டார்ட் ஆகுது. 3 2 4 1 சியில் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 174 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகேட்னா பேராளர். அப்போது டெலிகேட்னா ஆப்ஷன் பாம்பே பேராளர். நெக்ஸ்ட் 175 இரட்டொரு மொழிதல் அணி வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேடை அணி வந்து ஆன்சர். சிலேடை அணி ரொம்ப ஈஸி தான். சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை. மனோன்மணியத்தில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ மனோன்மணியத்தில் கிளைக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி சரிதம். போன குரூப் 4ல் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 177 அது வந்து எந்த வருஷம் வெளியிட்டாங்க? மனோன்மணியம் வந்து நாடகத்தை எந்த வருஷம் வெளியிடப்பட்டுனா 1891. ஆன்சர் வந்து 1891 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் உலகம் நிலையற்றது அப்படின்னு யார் சொன்னது? உலகம் நிலையற்றுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா குதும்பை சித்தர். குதும்பாய்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாடியிருப்பார். ஆப்ஷன் பி 178 பாம்பே. நெக்ஸ்ட் 179 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முறையான தொடர் எதுன்னு கேட்டுறாங்க. அப்போ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு என்னன்னு சொல்லுவாங்க? ஏறுதழுவது. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மீதியெல்லாம் தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 180 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுன்னு கேட்டிருக்காங்க? அப்போ குரல் எது? கனி கொடிது யாழ்கோடு செவிது ஆங்க அண்ணன் வினைக்கொடி குழல். இதுதான் வந்து குரல். கரெக்டான குரல். இப்போ ஃபர்ஸ்ட் இது 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 வார்த்தை வந்து மேலே வரணும். மீதி 3 சீர் வந்து கீழே வரணும். அப்போ 180க்கு ஆப்ஷன் டெல்லி. 181 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூய்மை. இது வந்து அகரவரிசை. அது ஏதாவது அகரவரிசையில் ஈஸி தான். தா தி தூ அப்படியே வருது. லைனாக வருது. ஈஸியாக இருக்குது. ஆப்ஷன் 7 இருக்குது. நெக்ஸ்ட் 182 திராவிடம் என்னும் சொல்லை முதல் பயன்படுத்துகிற யாரு? 9th புக்கில் நம்மளுக்கு புது புக்கில் வந்து ஆன்சர் வந்து குமரில பட்டல். ஆன்சர் வந்து யாரு? குமரில பட்டல். நெக்ஸ்ட் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் நாயக்கர் காலம் சிறந்த சான்று. நெக்ஸ்ட் தேவ துதும்பி 184 தேவ துதும்பி அப்படின்ற எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா தேவராட்டம். அதுலேயும் ஈஸியாக வந்தது தேவ துதும்பி தான் வந்து தேவராட்டத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் 185 புனலடை பூகி கோயிலடை உலகு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடிதத்தில் தம்பிக்கு கடிதம் இதை சொல்லியிருப்பாரு. இது வந்து யார் சொன்னாங்கன்னா பேரறிஞர் அண்ணா. ஆன்சர் வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 186 கும்பகோணம். கும்பகர்ணனை எழுப்பும்போது காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ மொத்தம் 4 கொஸ்டின் டவுட் வச்சிருக்கு. மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. 2 கொஸ்டின் வந்து 2 ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டவுட்டில் இருக்குது, பார்க்கலாம். பி அல்லது சி வரணும். ஓகேங்களா. 187 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதோல் தடக்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வினைப்பயன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 188 கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்கள் யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சோழன் நல்லுரித்திறன். ஆன்சர் வந்து சோழன் நல்லுரித்திறன். முல்லை திணை. அப்போ கலித்தொகையில் 5 திணை வரும், அதில் முல்லை திணை மட்டும் சோழன் நல்லுரித்திறன் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் தான் ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் 189 சிதவல். 189 சிதவல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தலைப்பாகை. 189 வந்து சிதவலுக்கு வந்து சொல்லும் பொருளும் தலைப்பாகை. 189. 190 அழகே குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். அப்போது கடம்பவனத்தை இந்த மாதிரி அந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பு நம்மளுக்கு வெளிப்படையாக வச்சா நம்ம வரும்னு பார்த்தீங்கன்னா செய்வினையும். அப்போ ஆப்ஷன் பாம்பே. ஆன்சர் பாம்பே. 191 நான் திடலில் ஓடினேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம். ஆன்சர் வந்து சி. 191. 192 குமரன் மழையில் நனையாமல் இல்லை. அப்போ நனையாமல் இல்லைன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஆப்ஷன் வந்து சி. ஆன்சர். நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட வேர் சொல்லி வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா அறைந்தவர். ஆன்சர் வந்து சி. 193 சி வினையாளன பெயர். தவறான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆகாது ஆப்போசிட் இரவு பகல் தன்மை வெம்மைன்னா குளிர்ச்சி வெப்பம் விருப்பு வெறுப்பு ஆப்போசிட். ஆகாது போகாது அகலாது போகாது 2 ஒரே மீனிங் தான் கிட்டே இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 194 பாம்பே. 195 அஞ்சிலோதி பிரிச்சதுன்னா கிட்டல் சில குட்டல் ஓதி. ஆன்சர் 195. 196 ஊன் பொதிய விழா. இது பிரிக்கிறதுனா ஊன் குட்டல் பொதிய கூட்டல் விழான்னு வரணும். அப்போ ஊன் குட்டல் பொதிய கூட்டல் விழா. ஆப்ஷன் ஏ ஊன் குட்டல் பொதிய கூட்டல் விழா. 197 திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது மனுமுறை கண்ட வாசகம் யார் எழுது? இது திருவிக்கா எழுதல. சைவ திருவ நாயன்மார் வரலாறு தமிழ்ச்சோரை எல்லாம் யார் எழுதுனா திருவிக்கா எழுதியிருக்காரு. மனுமுறை கண்ட வாசகம் திருவிக்கா எழுதல. 198 விளக்குகள் பல தந்த ஒலி யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன். இதுதான் வந்து நம்ம அப்துல் கலாம் பார்த்துருப்பார். ஓகேங்களா. அவருக்கு பிடிச்சிது. அப்போது விளக்குகள் பல தந்த ஒலி யார்? லிலியன் வாட்சன். 199 தமிழர்களோட புலம்பெயர் தமிழர்கள் பற்றி ஃபஸ்ட்டு புதுமை யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிங்காரம் புயலிலே ஒரு தோணி. ஆன்சர் வந்து பாம்பே. புயலிலே ஒரு தோணி தான் பாசிங்காரம் எழுதிப்பார். நெக்ஸ்ட் 200 தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட் ஷா. அப்போ தமிழ் நாடகக்கலை இப்போது அவரோட நாடகங்களை பார்த்துட்டு அவரோட எழுத்தை பார்த்துட்டு நான் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட் ஷா யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கல்கி. ஆன்சர் சி கல்கி. ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இந்த 100 கொஸ்டின் முடியுது. ஓகேங்களா. இதில் எதுனா அந்த ஒரு 4 கொஸ்டின் பெண்டிங் வச்சுருப்போம். அதை வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.